இப்போ 97ல் பிறந்தவங்களுக்கு ஜாப் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், பிஸ்னஸ் எப்படி இருக்குங்க, அதெல்லாம் சொல்ல முடியுமாங்க? ஜான்வரி டு ஜூனில் இருக்கக்கூடிய கிரகத்தோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து அந்த வேலை தொழில் அவங்களுடைய வேலை தொழில். ஜூலை டு டிசம்பரில் பிறந்தவங்களுக்கு அந்த கிரகங்களோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து அவங்களுடைய வேலை தொழில் அமையும். அல்லது இந்த துறையில் அவங்களுடைய வேலையோ தொழிலையோ அமைச்சுக்கிட்டா இவங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வருவாங்க அப்படின்னு. திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கும், அவங்க பார்ட்னர் எப்படி மேம் கிடைக்கும்? லவ் ஆகி 1 to 2 ரிலேஷன்ஷிப்ஸ் ஆகி அது பிரேக்கப் ஆகி பின்ன ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு நபரை கல்யாணம் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் அந்த அரேஞ்ச் மேரேஜ்லேயும் அந்த பார்ட்னர் கூட ஒரு லவ் மேரேஜ் கப்பல் மாதிரி தான் அவங்க வாழ்வாங்க. திருமணம் ஆவதற்கு ஒரு பரிகாரம் கொடுக்கலாம், ஒரு வழிபாடு தான் என்ன சொல்லலாங்க? ஸோ இப்போ ஒன்றும் பெரிய ஏஜும் அவங்களுக்கு ஆயிருக்காது, கரெக்டாக இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய டைம் தான். இருந்தாலும் ஏதாவது ஒரு தோஷம் இருக்குது, ஜாதகத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஒருவேளை பெண்களாக இருக்கிறாங்க, சீக்கிரம் மேரேஜுக்கு வெயிட் பண்ணுறாங்க, மேரேஜ் நடக்கலை அப்படின்னா. ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணால் அவங்களுக்கு ப்ராஃபிட் ஜாஸ்தியாக இருக்குது? ஸோ கோல்டு மேலே பெருசாக இவங்களுக்கு ஆசையும் ஈடுபாடும் கூட வராது. ஸோ இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பியூர்லி பேங்கிங், ட்ரேடிங், ஃபினான்ஸ் செக்டர்ஸ் இதுக்குள்ளே தான் இருக்கும். ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னா பொதுவாக இந்த இஷ்யூ கண்டிப்பாக இருக்கும், இல்லை இனிமேல் வரப்போகுது அப்படின்னா என்ன சொல்லலாங்க? ஸோ 97ல் பிறந்தவங்களுக்கு கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா பக்தி பிளஸ் நேரில் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தவர் ஆஸ்ட்ரோ முத்துக்குமாரி மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். இப்போ வந்து மேம் 1997 இந்த வருடத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருட அடிப்படையில் பொதுவாக எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு பலன் தான் பார்க்குறோங்க மேம். ஸோ இப்போ பொதுவாக இந்த 97ல் வந்து எந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருந்துச்சு, அந்த வருடத்தில் பிறந்தவங்களுக்கு அது எப்படிப்பட்ட அமைப்பு அமைந்திருக்குங்க மேம்? 1997 பொறுத்த வரைக்கும் 4 கிரகங்கள், ராஜ கிரகங்கள்னு சொல்லுவோம், வருடாந்திர கோள்கள்னு சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட 4 கிரகங்களான குரு, சனி, ராகு, கேது ஆகப்பட்டவர்கள் எங்கெங்கே இடத்துல இருக்கிறாங்களோ அதை பொறுத்து அவங்களுக்கு என்ன வேலை தொழில் அமையும், அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால கணிக்க முடியும். குரு இந்த ஒரு பர்டிகுலர் வருடம் நீசமாகிறாரு, மகரத்துக்கு போய் நீசமாகினாலுமே சனி வந்து குருவுடைய வீடான மீனத்துல தான் இருக்கிறாரு. அப்போ இங்கே குருவும் சனியும் பரிவர்த்தனை அடைகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். பரிவர்த்தனைனா பொதுவாகவே அந்த கிரகங்கள் அந்தந்த வீட்டில் ஆட்சி ஆகுதுன்னு ஒரு ஜோதிட குறிப்பு இருக்குது. பட் அது உண்மை கிடையாது. அந்த 2 கிரகங்களோட காரகத்துவம் மட்டும் கிடையாது, ஆனால் ஆதிபத்தியம்ங்கிறது கண்டிப்பாக கெட்டுரும். அப்போ குரு சனியுடைய பலம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. கேதுவை பொறுத்த வரைக்கும் கேது கும்பத்துலேயும், ராகுவை பொறுத்த வரைக்கும் ராகு சிம்மத்துலேயும் இருக்கிறாரு. ஸோ இதுதான் இந்த வருடத்துக்கான பிளானட்டரி பொசிஷன். இப்போ 1997ல் பிறந்தவங்க பொதுவாக ஒரு கேரக்டரில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு க்ரௌடில் வந்து அவங்க ஈஸியாக அடையாளப்படுத்திடலாம் அப்படின்னா அவங்க எந்த மாதிரி கேரக்டரில் இருப்பாங்க? சத்தம் எங்கேருந்து நிறைய வருதோ அது 97. ஏன்னா கொஞ்சம் நல்லாவே வாய்ஸ் அவுட் பண்ணுவாங்க. எதுனாலும் முன்னாடி நின்று பண்ணுறது, எந்திரிச்சது நின்று எதையுமே முன்னிறுத்தி கொண்டு போகிறது, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படிங்கிறது இன்பில்ட்டாக இருக்கும். தனக்கு ஒன்று பிடிக்கலைன்னா எனக்கு பிடிக்கலங்கிறத ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக ஃபேஸுக்கு நேராக சொல்லக்கூடிய ஒரு தைரியம் இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும். ஒரு விழுந்தாலுமே அடுத்து எந்திரிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இருக்கும். தன்னை விட வயதில் மூத்தவங்க கூட இவங்களோட அட்வைஸை கேட்பாங்க. ஸோ இவங்கள நிறைய பேர் தன்னோட மூத்தவங்களுக்கு கூட லைஃப்பில் அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வெல் மெச்சூர்டான ஒரு பர்சன்ஸாக 97ல் பிறந்தவங்க இருப்பாங்க. இப்போ 97ல் பிறந்தவங்களுக்கு ஜாப் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், பிஸ்னஸ் எப்படி இருக்குங்க, அதெல்லாம் சொல்ல முடியுமாங்க? ஸோ வருடாந்திர கோள்களான 4 ராஜ கிரகங்கள் அவங்களுடைய டிரான்சிட்டை பொறுத்தும் மாதாந்திர கோள்களை பொறுத்தும் ஒரு வருடத்துக்கான பலனை நம்ம 2ஆக பிரிச்சிடலாம். ஜனவரி டு ஜூன் எப்படி இருக்கும், ஜூலை டு டிசம்பர் எப்படி இருக்கும், இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஜான்வரி டு ஜூனில் இருக்கக்கூடிய கிரகத்தோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து அந்த வேலை தொழில் அவங்களுடைய வேலை தொழில். ஜூலை டு டிசம்பரில் பிறந்தவங்களுக்கு அந்த கிரகங்களோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து அவங்களுடைய வேலை தொழில் அமையும். அல்லது இந்த துறையில் அவங்களுடைய வேலையோ தொழிலையோ அமைச்சுக்கிட்டா இவங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வருவாங்க அப்படிங்கிறத சொல்லிடலாம். இப்போ ஜான் டு ஜூன் 1997ல் பிறந்தவங்களுக்கு எப்பேற்பட்ட வேலை அமையும், எந்த துறையில் அந்த வேலை அமைந்தால் அவங்களுக்கு சக்ஸஸ் அதிகமாக இருக்குங்க? இப்போ ஜான்வரி டு ஜூன் 97 எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பர்டிகுலர் 6 மாதங்களில் செவ்வாயும் சூரியனும் நல்ல டிரான்சிட்டில் இருக்கிறாங்க. இந்த பிளானட்ஸோட மூவ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப பாசிட்டிவாக போகுது. அப்போ 97ல் இந்த குறிப்பிட்ட மாதத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் சூரியன் சம்பந்தமான தொழில் அல்லது வேலை அப்படிங்கிறது அமையும். ஸோ வேலைன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக தலைமை பதவி தான். சூரியனாலும் தலைமை தான், செவ்வாயினாலும் தலைமை தான். எந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு கடைநிலை ஊழியராக போய் இவங்க சேர்ந்தாலுமே எப்பவும் போய் டாப் டயர் சீட்டை பிடிப்போம் அப்படிங்கிறது தான் இவங்க ஆம்பிஷனாக இருக்கும். நிறைய பேர் இப்போது 97ல் ஜாப் கரியரை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ப்ரைவேட் செக்டரில் ரிட்டையர்மெண்ட் ஃபேஸில் வைஸ் பிரசிடென்ட் ஆகி தான் இவங்க ரிட்டையர்ட் ஆவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கரியரை, ஒரு மேனேஜ்மெண்ட் ரோலை இந்த சூரியன் செவ்வாயுடைய அந்த ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுத்துரும். செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நிறைய பேர் மெடிக்கல் ஃபீல்டையுமே சூஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய டாக்டர்ஸ் இருப்பாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா சர்ஜன்ஸ் அப்படிங்கிறவங்க நிறைய இந்த குறிப்பிட்ட வருடத்தில் பிறந்தவங்கிறவங்க இருப்பாங்க. எல்லா அமைப்புலையுமே உள்ளவங்க இருக்கிறதுனால இப்போ ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் எழுதி ஒரு குரூப் 4ல் உள்ளே போகிறவங்க கூட நிறையா இருப்பாங்க. ஸோ அதுவுமே ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான். இப்போ கடைநிலை ஊழியர்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வியாபாரம் நடக்கக்கூடிய இடத்துல இருந்து சேல்ஸ் பண்ணுறவங்க,
ஹோட்டல்ல சர்வர்ஸா இருப்பாங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணி தன்னுடைய வேலைய செஞ்சு அதன் மூலமா பொருள் ஈட்டக்கூடியவங்க. இவங்க எல்லாருமே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த ஹோட்டல்ல வேலை செய்றவங்க, ஒரு கடையில பில்லு போடுறவங்க, கேஷியர்ஸ், பணம் புழங்கக்கூடிய இடங்கள்ல இருக்கிறவங்க, இந்த மாதிரியான வேலைகள் செஞ்சுட்டு வருவாங்க. இப்ப 1997 ஜான் டூ ஜூன்ல பிறந்தவங்களுக்கு பிசினஸ் அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க? கண்டிப்பா. ஜான் டூ ஜூன்ல அந்த 1997ல பிறந்தவங்களோட பிசினஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, செவ்வாய் ரொம்ப வலுவா இருக்கிறதுனால, ஹாஸ்பிட்டல், ஹோட்டல் இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். 96, 97ல பிறந்தவங்க 2 பேருக்குமே ஹோட்டல் பிசினஸ் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரா இருக்கும்னு சொல்லலாம். ஏதாவது லேபாரட்டரி வைக்கலாம், மெடிக்கல் ஷாப் வைக்கலாம், மெடிக்கல் ஹோல்சேல் கடை வைக்கலாம். எந்த ஒரு விஷயத்தையும் வச்சு ட்ரேட் பண்ணலாம். பல்பொருள் அங்காடின்னு சொல்லுவோம் இல்லையா? சூப்பர் மார்க்கெட், ஹைப்பர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயங்கள். ஒரு ஃப்ரூட் ஷாப்போ, இல்ல ஒரு காய்கறி கடையோ ஒரு ஃப்ரான்சைசி மாரி எடுத்து நடத்தலாம். இந்த பிசினஸ்லாம் ரொம்ப நல்லா போகும். அதே மாதிரி செவ்வாயுடைய வலு ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால, மேன் பவர் சப்ளை அப்படிங்கிறத இவங்க பண்றாங்க அப்படின்னாலும், அதன் மூலமா நல்ல லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். டெக்னிக்கல், டெக்னாலஜிக்கல் ஃபீல்டு ஐடியே எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது இவங்க பிசினஸா பண்ணும்போது நல்லாயிருக்கும். பட் கரியரா பண்ணும்போது அந்த அளவுக்கு சூட்டபிளா இருக்காது. ஸோ ஐடி ஃபார்மையுமே இவங்க ஒரு பிசினஸா எடுத்து பண்ணலாம். இப்ப 1997 ஜூலை டூ டிசம்பர் இந்த காலகட்டத்தில பிறந்தவங்களுக்கு வேலை அப்படிங்கிறது எப்படி அமையுங்க? இப்போ 1997ல ஜூலை டூ டிசம்பர்ல பிறந்தவங்கள எடுத்துக்கிட்டிங்கன்னா, 2 கிரகங்கள் ரொம்ப வலுவா இருக்கு. ஒண்ணு சுக்கிரன், இன்னொன்னு ராகு. ஸோ அழகுணர்ச்சி, ஒரு கலை உணர்ச்சி இதெல்லாம் அதிகமா உள்ள கிரகங்கள் இந்த 2ம். பொதுவாவே எல்லாத்துலயும் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்கலாம் இந்த டைம்ல பிறந்தவங்க இருப்பாங்க. எதுலயுமே சீக்கிரமா முன்னேறணும். நெறைய ஒரு குறிப்பிட்ட சின்ன பீரியட்ல நெறைய பணம் பண்ணிடணுங்கிற ஒரு எண்ணமும் இவங்களுக்கு இருக்கும். அப்போ அது சம்மந்தப்பட்ட வேலைகள் அமையும். இவங்க தன்னை அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. லேட்டஸ்ட் அப்டேட்டட் டெக்னாலஜில உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்கள்ல நெறைய பேர் 97ல செகண்ட் ஹாஃப்ல பிறந்தவங்களா நிச்சயமா இருப்பாங்க. அதே மாதிரி இந்த சுக்கிரன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டா இருக்கட்டும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இந்த 97ல செகண்ட் ஹாஃப்ல பிறந்தவங்களா இருப்பாங்க. இப்ப 1997ல பிறந்து செகண்ட் ஹால்ஃப்ல பிறந்தவங்களுக்கு பிசினஸ் அப்படிங்கிறது எப்படி அமையுங்க? ஸோ 1997ல செகண்ட் ஹாஃப்ல பிறந்தவங்களுக்கு ரெஸ்ட்ரோ பார்ன்னு சொல்லலாம். பெட்ரோல், அதே மாதிரி டெக்ஸ்டைல் ஷாப்பு, ஜுவல்லரி ஷாப்பு, இமிடேஷன் ஜுவல்லரி பண்றது, பியூட்டி பார்லர் வைக்கிறது, இந்த மாதிரியான பிசினஸஸ்லாம் ரொம்ப சூட் ஆகும். ஸோ இன்னொரு எக்ஸ்டெண்டடா சொல்லணும்னா வெட்டிங் ஹாலு, ஒரு மினி ஹால் வச்சாங்கன்னா கூட அது நல்லா ஓடிரும். ஸோ இந்த மாதிரியான ஃபீல்டுல இவங்களோட பிசினஸ் அதாவது சுக்கிரன் சம்மந்தப்பட்ட பிசினஸையும், ராகு சம்மந்தப்பட்ட பிசினஸையும் இவங்க பண்ணும்போது சீக்கிரமா சக்சஸ் ஆகுறாங்க. பெர்ஃப்யூம்ஸை இம்போர்ட், எக்ஸ்போர்ட் பண்ணலாம். வாசனை திரவியங்கள், லக்ஸூரியஸான பிராண்டட் ஐட்டம்ஸை இம்போர்ட், எக்ஸ்போர்ட் பண்ணும்போதோ, இல்ல அத வியாபாரம் பண்ணும்போதோ, சேல் பண்ணும்போதோ நல்ல லாபம் அப்படிங்கிறத இவங்க அடையறாங்க. இப்ப 97ல பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கும். அவங்க பார்ட்னர் எப்படி மேம் கிடைப்பாங்க? ஸோ 97ல பிறந்தவங்களுக்கு நெறைய பேருக்கு காதல் அப்படிங்கிறது வரும். ஏன்னா சுக்கிரன், ராகு சேர்க்கை இருக்கிறதுனால அடிக்கடி காதல் பிரேக் ஆகுறதும் இருக்கும். மல்டிபிள் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதுக்குள்ள கண்டிப்பா 97ல பிறந்தவங்க, அதுவும் அந்த மிட் டைம்லலாம் பிறந்தவங்க ரொம்ப அதிகமாவே போவாங்க. பட் ஆனா காதல் வந்து இங்க சக்சஸ் ஆகுமா அப்படிங்கிறது தான் பெரிய கொஸ்டின் மார்க். 70-75% லவ் ஆகி 1-2 ரிலேஷன்ஷிப்ஸ் ஆகி, அது பிரேக்கப் ஆகி, பின்ன ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு நபர கல்யாணம் பண்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் அந்த அரேஞ்ச்ட் மேரேஜ்லயும் அந்த பார்ட்னர் கூட ஒரு லவ் மேரேஜ் கப்பிள் மாதிரி தான் அவங்க வாழ்வாங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸும் வரும், சமாதானமும் ஆயிடுவாங்க. காலையில சண்டை, நைட்டு சமாதானம். இப்படிதான் மேரேஜ் லைஃப் போகும். ஸோ மேரேஜ் லைஃப்ல பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் இவங்களுக்கு கிடையாது. பட் லவ்னு வரும்போது இவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். இப்ப 97ல பிறந்து இனிமே திருமணம் ஆகாத நபர்களுமே இருக்காங்க மேம். அப்படி இருக்க நபர்களுக்கு இந்த திருமணம் ஆவதற்கு ஒரு பரிகாரம் கொடுக்கலாம். ஒரு வழிபாடுனா என்ன சொல்லலாங்க? ஸோ இந்த திருமணம் ஆகாம 97ல இருக்கிறவங்க கண்டிப்பா இருக்க தான் செய்றாங்க. ஸோ இப்போ ஒண்ணும் பெரிய ஏஜும் அவங்களுக்கு ஆயிருக்காது. கரெக்ட்டா இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய டைம் தான். இருந்தாலும் ஏதாவது ஒரு தோஷம் இருக்கு, ஜாதகத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, ஒருவேளை பெண்களா இருக்கிறாங்க, சீக்கிரம் மேரேஜுக்கு வெயிட் பண்றாங்க, மேரேஜ் நடக்கல அப்படின்னா, திருக்கடையூர்ல உள்ள அபிராமி அம்மன போய் இவங்க வழிபாடு பண்ணிட்டு வரும் பட்சத்துல, அதுவும் திங்கள் கிழமையில போய் வழிபாடு பண்ணிட்டு வரும் பட்சத்துல, திருமணம் அப்படிங்கிறது கைகூடும். நல்ல வரன் அமையும். ஒருவேளை மேரேஜ் ஆயிருந்ததுன்னா கூட மேரேஜ் லைஃப்ல உள்ள காம்ப்ளிகேஷன்ஸ் சரியா போயிடும். இப்ப 1997ல பிறந்தவங்களுக்கு ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் அப்படிங்கிற விஷயத்துல வந்து எதுல இன்வெஸ்ட் பண்ணா அவங்களுக்கு ப்ராஃபிட் ஜாஸ்தியா இருக்கு? ஸோ 97ல பிறந்தவங்க கண்டிப்பா ஷேர்ஸ் ட்ரேடிங்ல நெறைய இன்வெஸ்ட் பண்ணலாம். பூமி யோகம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல. குருவுமே நீசமா இந்த வருடம் பூரா இருக்கிறதுனால, கோல்டு வச்சிருந்தாங்கனாலே அத கொஞ்சம் கவனமா வச்சிருக்கணும். ஸோ கோல்டு மேல பெருசா இவங்களுக்கு ஆசையும் ஈடுபாடும் கூட வராது. ஸோ இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, பியூர்லி பேங்கிங், ட்ரேடிங், ஃபினான்ஸ் செக்டர்ஸ் இதுக்குள்ள தான் இருக்கும். ஸோ ஒரு இடத்த வாங்கணும், அத கன்வெர்ட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ வீடு வாங்கலாம். வீட வாங்கி விக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் பண்றதுக்கு வந்து இவங்க ரெடியா தான் இருப்பாங்க. அதேமாரி பாசிவ் இன்கம்க்கான வாய்ப்பு இருக்கு. ஏதோ ஒரு விஷயம் தன்னுடையத ஒரு வீடோ, கடையோ வாடகைக்கு விட்டு அதன் மூலமா சம்பாத்தியத்த ஈட்டுறது. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இவங்களுக்கு செட் ஆகும். இப்ப 1997ல பிறந்தவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னா, பொதுவா இந்த இஷ்யூ கண்டிப்பா இருக்கும். இல்ல இனிமேல் வரப்போகுது அப்படின்னா என்ன சொல்லலாங்க? ஸோ 97ல பிறந்தவங்களுக்கு கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா சூரியனுடைய பிளேஸ்மெண்ட் இந்த வருட பிறப்புல அந்த அளவுக்கு நல்லா இல்ல.
அதே மாதிரி குருவும் இந்த வருடம் முழுக்க நீசமா இருக்கிறதுனால கண்டிப்பா நிச்சயமா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் 97ல பிறந்தவங்களுக்கு இருக்கும். என்ன சாப்பிட்டாலும் எனக்கு செமிக்கல, வயசு கம்மி தான். என்ன சாப்பாடு சாப்பிட்டாலுமே எனக்கு வயிறுல ஒரு அசௌகரியம் வருதுன்னு நெறைய புலம்பிட்டு உட்கார்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இங்க இருக்கு. அப்போ கண்ணு, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைன் அது வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிறதுங்கிறது 97ல பிறந்தவங்களுக்கு நல்லது. இப்ப நம்ம 1997ல பிறந்தவங்களுடைய வாழ்நாள் ராசி பலன் எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி சார்.